ரைட் பை. ஸோ அகைன் குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற டாபிக் தெர்மல் ஃபிசிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். தெர்மல் ஃபிசிக்ஸில் தெர்மல் கண்டக்டிவிட்டி பேசணும். இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டது தெர்மல் கண்டக்டிவிட்டி. இன்னைக்கு பேச போகிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி பேசணும். கலோரிமீட்ரி ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி ஈக்குவல் டு ஹீட் கெயின்ட் பை த கோல்ட் பாடின்னு பேசியிருந்தோம். ஹீட் லாஸ்ட் பை ஹீட் கெயின். ரைட். தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரி, எப்போவுமே ஃபிசிக்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு லெட்டர் ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, கே. ஸோ கே உனக்கு நல்லா தெரியும். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒன்றும் இல்லை, கண்டக்டிவிட்டி தெரியும் உனக்கு. கண்டக்ட் பண்ணுறது. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹீட்டை கண்டக்ட் பண்ணுறது. ரைட்டா? அதே மாதிரி ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் கேட்கல அப்படின்னா எனக்கு உடனே யாராவது ஒரு கால் பண்ணிடு. பக்கத்தில் மொபைல் இருக்குது, மொபைல் ஆடியோ பக்கத்தில் வச்சுருக்கேன். நான் பேசுகிறது உனக்கு கேட்குது, நீங்கள் பேசுகிறது மட்டும் இப்போதைக்கு எனக்கு கேட்க மாட்டேங்குது. நான் சரி பண்ணிக்கிறேன். பட் அதுக்காக கிளாஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உனக்கு கிளியராக கேட்டால் ஓகே தான். நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் வேறு ஒரு மைக்லேருந்து உள்ளே வரேன். கற்றுக்கிட்டே வாங்க. இது ஒரு ராடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ராடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்டக்டர். கண்டக்டரில் இங்கே டெம்பரேச்சர் T1, இங்கே டெம்பரேச்சர் T2. உனக்கு நல்லா தெரியும், T1 கிரேட்டர் தென் T2 இருந்தால் தான் ஹீட்டு இந்த பக்கமாக கண்டக்ட் ஆகும். அப்போது இந்த இடத்துல நம்ம ஹீட் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஹீட்டை கண்டக்ட் பண்ணால் அதுக்கு பேர் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ இங்கே T1 டெம்பரேச்சர் கிரேட்டராக இருக்கணும், T2 டெம்பரேச்சர் அதை விட கம்மியாக இருக்கணும். இப்போது ஹெச்ன்னு ஒரு வார்த்தை கற்றுக்க போகிறீங்க. அது என்னங்க சார் ஹெச்? ஹெச்ன்னா dQ/dt. ஹெச்ன்னா dQ/dt. இப்போ dQ/dtனா டினாமினேட்டரில் டைம் இருந்தாலே ரேட்டுன்னு படிக்கணும். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு. அப்போது dQ/dtன்னு இருந்தாலும் சரி தான், இல்லைனா ஹெச்ன்னு இருந்தாலும் சரி தான். நம்ம தேடி போகிறது dQ/dtயை தான் தேடி போகிறோம், ஹெச்சை தேடி போகிறோம். இப்போ த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு dQ/dt. கியூன்னா ஹீட் எனர்ஜி. ரொம்ப நாளாக நம்ம அதே தான் படிச்சுட்ருக்கோம் இல்லையா? அப்போது த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு is directly proportional to area of the conductor. First line படிங்க. Rate of flow of heat is directly proportional to area of the conductor. ரைட்டா? அடுத்தது dQ/dt is directly proportional to temperature gradient. அது என்னங்க சார்? dt/dx. Tனா டெம்பரேச்சர். உங்களுக்கு தெரியுமா, எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி லென்த்தை பொறுத்து சேஞ்ச் ஆனாலும் அதை கிரேடியன்ட்னு படிக்கணும். velocity by length, velocity gradient. pressure by length, pressure gradient. அப்போ என்ன கற்றுக்கிற? டினாமினேட்டரில் டிஸ்டன்ஸ் இருந்தாலே அதை கிரேடியன்ட்னு சொல்லணும். அப்போது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ரைட்டா? ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா, so dQ/dt is directly proportional to A dt/dx. இங்கே ப்ரப்போர்ஷனாலிட்டி இருக்கிறதுனால ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அதனால் dQ/dt ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் A dt/dx. சரி, யார் அந்த கே? இந்த கே தான் நம்ம டாப்பிக்கோட ஹீரோ, தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி. ரைட்டா? 2021 கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு நீட் ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்போது கே தெரிஞ்சு போச்சு. இன்னும் உனக்கு சிம்பிள் ஆக்கி தரேன். ஹெச் ஈக்குவல் டு KA dt/dx. இந்த ஹெச்சை எப்படி சொல்லணும்னா ஹீட் கரண்ட். ஹீட் கரண்ட் உனக்கு தெரியும். எலக்ட்ரான் ஓடுனா எலக்ட்ரிக் கரண்ட்டு, ஹீட் ஓடுனா ஹீட் கரண்ட்டு. அந்த ஹீட் கரண்ட் வேறு யாரும் இல்லை, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். இவ்வளோ டைமில் எவ்வளோ ஹீட்டு ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு பேர் ஹீட் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் டினோட் I, ஹீட் கரண்ட் H. சரி, இதுக்கு யூனிட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ யூனிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. மேலே Q எனர்ஜி ஜூல்ஸர், டைமு செகண்டு, கேக்கு தான் வேணும், ஏரியா ஒரு மீட்டர் ஸ்கொயர், dt ஒரு கெல்வின். இந்த கே வேறு, இந்த கே வேறு. இந்த கே ஸ்மால் கே தெர்மல் கண்டக்டிவிட்டி, இது கே கெல்வின் பை மீட்டர். மீட்டரும் மீட்டரும் போய் சேர்ந்துருச்சு.
இந்த ஜூல் பர் செகண்ட் இருக்குல்ல, இந்த ஜூல் பர் செகண்ட் உனக்கு நல்லா தெரியும் வாட்டு. எப்படி சார் வாட்டு? பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒர்க்கு தான்பா ஜூலு, டைம் ஒரு செகண்டு. அப்போ ஜூல் பர் செகண்டை இனிமேல் வாட்டுன்னு சொல்லணும். இங்கே வாட் அப்படி எடுத்துக்கிறீங்க. வாட் ஈக்குவல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி மீட்டர் கெல்வின். எனக்கு கே தான் வேணும். கே வேணும்னா வாட் மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ், இந்த ஆப்ஷன் தான் அங்கே இருக்கும். போய் எடுத்து பாரு. 2021 யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்டிருப்பாங்க. அப்போ வாட் மீட்டர் பவர் -1 கெல்வின் பவர் -1 இதுதான் அதோட யூனிட்டு. யூனிட் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும். போய் மனப்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது. ஈக்குவேஷன் பார்த்து அதுக்கு அழகாக அங்கங்கே அவங்கவுங்களோட உட்கார வச்சிங்கன்னா உனக்கு அழகாக கிடச்சிரும். சரி, யூனிட் ஓகே சார். ஒருவேளை டைமென்ஷன் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், dQ/dtன்றது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு, தெர்மல் கண்டக்டிவிட்டி A dt/dx சரிதானா? Q ஜூலு, டைமு செகண்டு, K வேணும், மீட்டர் ஸ்கொயர், கெல்வின், மீட்டர் 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 போயிடுச்சு. ஜூல் சார், ஜூலுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் ml² T⁻². நான் உனக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். நியூட்டனாக இருந்தால் ml⁻² எப்போ நீ மறக்கக்கூடாது. ஜூலாக இருந்தால் ml² T⁻² மறக்கக்கூடாது. ஒட்டுமொத்த பிசிக்ஸில் அதிகமாக இவங்க 2 பேரும் பயன்படுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ நியூட்டன் ml⁻², ஜூலு ml² T⁻². சரியா? அப்போ இங்கேருந்து பை டைமுக்கு ஒரு டி, இங்கே கே தான் எனக்கு வேணும். மீட்டர் மட்டும்தான் இங்கே இருக்குது. மீட்டருக்கு ஒரு எல், இங்கே கெல்வினுக்கு கே. கேவோட டைமென்ஷன் கே தான் பா, கெல்வினோட டைமென்ஷன் கே தான். ரைட்டா? ஒரு எல்லும் போய் சேர்ந்துருச்சு. எம்மு எல்லு, இந்த டி மேலே போயிடுச்சுன்னா T⁻−3, இந்த கே இந்த பக்கம் ஜம்ப் ஆகிடுச்சுன்னா K⁻−1. டைமென்ஷன் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, டைமென்ஷன் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ml T⁻−3 K⁻−1. இதையும் மனப்பாடெல்லாம் பண்ணக்கூடாது, அழகாக கொண்டு வர கற்றுக்கணும். ரைட்டா? இப்போ இன்ட்ரோ முடிஞ்சுதாப்ப. வாட் இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி? சார், ஒரு ராடை கண்டக்ட் பண்ணும்பொழுது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு பெர் யூனிட் டைமில் கிராஸ் பண்ணுதோ அதான் சார் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஃபார்முலா என்னடா? H = Ka dt/dx, H = Ka dt/dx. சில புக்கில் KA T/Lன்னு எழுதியிருப்பாங்க. எல்னா லென்த்துன்னு தெரியும், எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ், லென்த் எல்லாம் ஒன்று தான், டைமு டி. ரைட்டா? ஸோ எப்படி அந்த கொஷினை கொடுத்துருக்காங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ப்ராப்ளம் சால்விங் நாளைக்கு அது நல்லா கற்றுக்கலாம். ஃபார்முலா முதல்ல படிங்க. ஹீட் கரண்ட் H = Ka dt/dx, ஹெச்சுக்கு பதிலாக dQ/dt. சூப்பராக கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இங்கேருந்து நம்ம போகிறது ஸ்டெடி ஸ்டேட்னா என்னங்க சார்? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட்டு ஸ்டெடி ஸ்டேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஸ்டெடி ஸ்டேட் தெரிஞ்சுதுன்னா எல்லா கொஷினோட ஃபஸ்ட் லைனும் அட் ஸ்டெடி ஸ்டேட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு ராடை ஹீட் பண்ணுறேன். இதான் அந்த ராடு. இந்த ராடை அழகாக நான் ஹீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் இந்த பிளேஸ் வாங்கலேன், இந்த இடம் நல்ல ஹீட்டாக இருக்குது. இட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. இதுக்கு மேலே அந்த இடத்த ஹீட் பண்ணவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கும், இந்த பிளேஸ் இன்னும் கம்மியாக இருக்கும், இந்த பிளேஸ் இன்னும் கம்மியாக இருக்கும், இந்த பிளேஸ் இன்னும் கம்மியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு ராடு எடுத்துக்கிட்டு விளக்கில் ஹீட் பண்ணிங்கன்னா நீங்களே அதை உணர்வீங்க. அந்த விளக்கு இருக்கிற இடத்துல ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உன் கை பிடிச்சிருக்கிற இடம் இனிஷியலாக சில்லுன்னு தான் இருக்கும். டைம் ஆக ஆக அந்த ஹீட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 10, 15, 20, 25, 30ன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் உன்னால் தாங்க முடியல, கீழே போட்டுருவேன். அப்போ இட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. ஸ்டெடி ஸ்டேட்னா என்னென்னா, இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் T1ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல T2ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல T3ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல T5ன்னு T6ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆஃப்டர் டீ டைம் எல்லா இடத்துலையும் டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ராடு வந்து ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். The temperature difference between the sections remains constant with respect to time. இந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது 100 டிகிரி போனால் இதுவும் அதே 100 டிகிரி தான் இருக்கும் ஆஃப்டர் டீ டைம். அதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் அந்த ராடு இனிமேல் ஹீட் ஆகாது. இட் அட்டைன் சேச்சுரேட்டட் வேல்யூ. அப்படின்னா நான் இந்த ஸ்டெடி ஸ்டேட்டில் உனக்கு ஒன்றுமே தேவைப்படாது. வாட் இஸ் ஸ்டெடி ஸ்டேட்னா, ஆஃப்டர் டீ டைம் அந்த ராடில் எந்த நீ பொசிஷன் எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலையும் டெம்பரேச்சர் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் உங்கள் கொஷினில்
நீங்கள் உங்களோட நீட் ஃபிசிக்ஸ் கொஷினில் எந்த கொஷின் வேணாலும் நீங்கள் பாருங்கள், அதில் ஸ்டெடி ஸ்டேட் இருந்தால் அந்த கொஷினே ஆரம்பிக்கும். ரைட்டா? ரைட். அடுத்தது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்க சார்? தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இனிமேல் தான் அந்த டாபிக் சூப்பராக இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டே வாங்க. எங்கே புரியலனாலும் ஸ்டாப் பண்ணி சார்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுரு. ஆனால் எனக்கு கேட்குமான்னு தெரில, இல்லைனா ஒரு மிஸ்டு காலாவது எனக்கு கொடுத்துரு. இன்றைக்கி ஏன் அப்படி நடந்துட்டுருக்குன்னு தெரில எனக்கு. யாராவது பேசுங்க. ஷைனி கேட்குதாம்மா சுற்றுலா? நீங்கள் மைக் ஆன் பண்ணுறது தெரியுது, ப்ளூ கலர் டிக் தெரியுது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னு தெரில இன்றைக்கி. ரைட் பா, பார்த்துக்கலாம் பா. ஸோ உங்களுக்கு கேட்டால் ஓகே தான். நல்லா தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். ரைட், சரி போக போக பார்த்துக்கலாம் விடுங்க. ரைட் பா, தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டே வாங்க. தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் 7:20, நான் 7:30க்கு உங்களோட டவுட் செஷன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஏதோ டவுட் வந்ததுன்னா பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோ. தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், லெட் அஸ் கன்சிடர் எ ராட் ஆஃப் லென்த் எல். ஒரு எல்ன்ற ஒரு ராடை எடுத்துக்கிட்டேன். இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. இங்கேருந்து ஹீட்டு ட்ராவல் ஆகுது. ஹீட் ட்ராவல் ஆகும் பொழுது அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர். சார் கரண்ட்டு போகும் பொழுது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அந்த ரெசிஸ்டன்ஸு இப்படி இருக்கும். ரெசிஸ்டார்லேருந்து வர்றது ரெசிஸ்டன்ஸ்னு உனக்கு நல்லா தெரியும். கரண்ட் போகும் பொழுது அப்போஸ் இருந்ததுன்னா அது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஹீட் ஃப்ளோ ஆகும் பொழுது நடந்தது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். அப்போது எது ஃப்ளோ நடந்தாலும் அங்கே ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். நீங்கள் எப்படி கரண்ட் இது நான் சொல்கிறது 12th பசங்களுக்கும் ரிப்பீட்டருக்கு தான் தெரியும், 11க்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் இன்னும் அதை படிக்கலை. ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் அ கண்டக்டர், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் த கண்டக்டர். அப்போது ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி செகண்ட் லெசனில் படிச்சிங்க. ஒருவேளை 11th பிள்ளைங்க இதை 10th நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம். ரெசிஸ்டிவிட்டின்னு ஒரு டாபிக் இருக்காங்க, என்சிஆர்டிக்கு இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ, ரோ பி த ரெசிஸ்டிவிட்டின்னு அங்கே படிச்சிருப்பீங்க. இது அப்படியே இங்கே பண்ணுங்கள். ஏன் தெரியுமா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் இந்த தெர்மல் ஃபிசிக்ஸும் ஒரே மாதிரி வர்றது? ஒரு நல்ல குட் கண்டக்டர் கரண்ட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணும், ஹீட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணும். நான் கரண்ட்டை மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவேன், ஹீட் எனக்கு பிடிக்காதுன்னு எந்த கண்டக்டராலையும் சொல்ல முடியாது. ஒரு கண்டக்டர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுச்சுன்னா அது ஹீட்டையும் அதே மாதிரி நல்லா கண்டக்ட் பண்ணும். அதனால் பேரலாக அந்த லெசன் நம்ம படிச்சுட்டு போயிடலாம். அப்போ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் அ கண்டக்டர். ஒழுங்காக படிங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் அ கண்டக்டர். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் த கண்டக்டர். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க. ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. எப்படி பார்த்தாலும் ரைட் சைடில் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அங்கே ரோ பி த ரெசிஸ்டிவிட்டி. அதே ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றி எழுதலாமா? எல் பை சிக்மா ஏன்னு எழுதலாம். சார் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரோன்னா ரெசிஸ்டிவிட்டி, சிக்மான்னா கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட உல்டா தான் கண்டக்டிவிட்டி. அப்போ இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு எல் பை, ரொம்ப முக்கியமான வார்த்தை கேஏ. என்ன சார் இது? சிக்மான்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, கேன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஃபைனலாக நம்ம தேடி வந்தது தெர்மல் ரெசிஸ்டன்ஸுக்கு என்னடா ஃபார்முலா கற்றுக்கிட்டேன் சார்? ஆர் ஈக்குவல் டு எல் பை கேஏ. ஆர் ஈக்குவல் டு எல் பை கேஏ. முடிஞ்சுதா? கேஆரிங்க தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போது ஒரு கொஷின் கேட்குறாங்க, இப்போ எல் பை ஆர்ஏ. லென்த் ஆஃப் அ கண்டக்டர் கொடுத்துட்றாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் கொடுத்துட்றாங்க, ஏரியா ஆஃப் த கண்டக்டர் கொடுத்துட்றாங்க, ஏரியா ஆஃப் த கண்டக்டர் கொடுத்துட்றாங்க, தென் கே கேட்குறாங்க. இப்போ எல் தெரியும், ஆர் தெரியும், ஏ தெரியும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ரைட்டா? பா ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணிடு. ஒரே நிமிஷம். அகிலன் மைக் ஆன் பண்ணு. அகிலன் ஓகே பா. ஸோ கே மட்டும் கேட்குறாங்க. கே ஈக்குவல் டு எல் பை ஆர்ஏன்னு கவனமாக கற்றுக்கணும். இங்கேருந்து சம் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா, கேட்டும் இருக்காங்க. லென்த் ஆஃப் அ கண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துருவாங்க, பார்த்துக்க வேண்டியதான். ரைட்டா? அடுத்தது சரி, இதிலிருந்து 2 மாடல்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீரீஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன் பார்த்துருமா?
எங்கே புரியலனாலும் சொல்லிடு என்கிட்ட. கவனமாக கவனி. இது ஒரு ராடு. ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். முதல்ல சீரீஸ். ஃபஸ்ட்டு ராடு, இதோட லென்த் L1, இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K1. இன்னொரு ராடு, இதோட லென்த் L2, இதோடது K2. இன்னொரு ராடு L3, K3. நிறைய ராடு அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு நேரம் யோசிச்சிருப்பீங்க, சார் ரெசிஸ்டாரை சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோமே அந்த மாதிரியா? ஆமாம்பா. அப்போ RS = R1 + R2 + R3ன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 11th 10th படிச்சிருக்கேன். சீரீஸ் காம்பினேஷன் R1 + R2 + R3. ரைட்டா? கேர்ஃபுல்லாக கவனி. இந்த இடத்துல டெம்பரேச்சர் T1, இங்கே டெம்பரேச்சர் T2, இங்கே டெம்பரேச்சர் T3, இங்கே டெம்பரேச்சர் T4. உனக்கு நல்லா தெரியும் T1 கிரேட்டராக இருந்தால் தான் கண்டக்டிவிட்டி இந்த பக்கமாக இருக்குன்னு ஷியோராக உனக்கு நல்லா தெரியும். கரெக்ட் தானே? அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் தான் ஹீட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போது ஹெச் இருக்குது பார்த்தீங்களா? ஹெச்சுக்கு என்ன பேர் சொன்ன? ஹீட் கரண்ட். ஹீட் கரண்ட். அப்போது ஹீட் கரண்ட்டு சேமாக இருக்கும். சரி, புரிஞ்சிருச்சு. நீங்கள் ஹெச் சேம்னு சொல்ல வரீங்க. அப்படி இல்லைன்னா dQ/dt சேம்னு சொல்ல வரீங்க. ரைட்டா? அப்போ ஹெச் சேமு. ஃபஸ்ட்டு ராடோட ஹெச் H1, ரெண்டாவதோடது H2, மூணாவதோடது H3. ஹெச்சுக்கு என்னங்க சார் ஃபார்முலா சொன்னீங்க? KA/dt/dx. நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பாரு. இந்த சப்ஸ்டியூஷனில் ஒரு சம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. H1, K1. எல்லா ராடோட ஏரியாவும் ஏ தான். கவனமாக கவனி. சீரீஸ் காம்பினேஷனில் ஏரியாவை மாற்ற மாட்டாங்க, லென்த்தை தான் மாற்றுவாங்க. அப்போ K1A. இந்த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர். டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் T1 தான் அதிகம், T2 கம்மி பை L1. எல்லாராலையும் உணர முடியுதா? இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுறேன்னு பார்க்குறியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சம் இங்கே இருக்குது. ஸோ நாளைக்கு முதல் வேலையாக இந்த சம்மை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபார்முலா ஒழுங்காக படிச்சுக்கோ. சீரீஸில் இருக்கான்னு பாரு. அப்போ H1 = H2 எத்தனை ராடு இருக்கோ அத்தனை. 2ஆக இருந்தால் H1 = H2 தான், 3ஆக இருந்தால் H3, 4ஆக இருந்தால் H4. அப்போ செகண்ட் எப்படிங்க சார் எழுதுறது? K2 ஏரியா மாறாது. இந்த செகண்ட் ராடோட இனிஷியல் டெம்பரேச்சர் T2 - T3. எப்போவுமே நம்ம ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே சார் போடுவோம். அதிகம் மைனஸ் கம்மி அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. T1 தான் அதிகம் T2 விட, T3 விட T2 தான் அதிகம். அப்போ T2 - T3 பை L2. இங்கேருந்து K3A T3 - T4 பை L3. ரைட்டா? இது எழுத தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு டஃப்பான சம்மு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி பார்த்தாலும் ஏ கேன்சல் ஆகிடும். ரைட்டா? இதில் எப்போவுமே 2 ராட் வச்சு தான் சம் கேட்பாங்க. K2 தெரியாது, K1 தெரியும், T1 தெரியும், T2 தெரியும், L1 தெரியும், T2, T3, L2 இதெல்லாம் கொடுத்துட்டு K2 கேட்பாங்க. ஒன்றும் இல்லை. இந்த கொஷின் எப்படி தெரியுமா ஃப்ரேம் பண்ணுறாங்க? ஃபஸ்ட் ராடு, செகண்ட் ராடு, மீது எல்லாமே நோன் டேட்டா. எனக்கு செகண்ட் ராடோட தெர்மல் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். பார்த்ததும் சொல்லிட்டீங்க. சீரீஸ் ரெண்டு பேருமே சீரீஸ்னால் H1 = H2. அப்போ K2 மட்டும் தெரியாது, மீது எல்லா டேட்டாவும் தெரியும். T1 = 100 Kelvin, T2 = 80 Kelvin, T3 = 60 Kelvin. L1 1 மீட்டர், L2 1 மீட்டர், ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. K1 8, K2 எவ்வளோ? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் பா. இந்த மாதிரி தான் 2 ராடை உள்ள 3 ராடை சீரீஸில் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு அன்னோன் டேட்டா கேட்பாங்க, மீது எல்லாம் நோனாக தான் இருக்கும். அப்போ இந்த கொஷினை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா, ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸில் இருக்கான்னு பாருங்கள். அதே நேரத்தில் ஹீட் கரண்ட்டு சேமு. H1 = H2 = H3. ரொம்ப சூப்பராக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் எழுத தான் சொல்லி கொடுத்துருக்கேன், இன்னும் அந்த டாபிக் முடியல. எப்படி ஈக்குவேஷன் எழுதணுன்றது மட்டும்தான் பேசியிருக்கோம். ரைட்டா? இப்போ ரெசிஸ்டன்ஸ்குள்ளார போயிடுமா? இங்கே வாங்க. இப்போது கவனமாக கவனி. இந்த ராடோட ரெசிஸ்டன்ஸ் R1 எடுத்துக்குவா, இந்த ராடோட ரெசிஸ்டன்ஸ் R2 எடுத்துக்குவா, இன்னொரு ராடோடது R3, R4, R5. இவ்வளோ நேரம் நான் தெர்மல் கண்டக்டிவிட்டியை பற்றி பேசினேன். இப்போ ரெசிஸ்டன்ஸை பற்றி பேச போகிறேன். when
two resistors are connected in series. எங்கே படிச்சிங்க? 12th 10th. அப்போ ஆர்எஸ்க்கு பதிலாக R1 + R2. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹீட்டும் கரண்ட்டும் அண்ணன் தம்பி மாதிரி. இவன் என்னெல்லாம் பண்ணுறானோ அவன் அதெல்லாம் பண்ணுவான். இவனையும் தொட முடியாது, அவனையும் தொட முடியாது. கரெக்டு தானே? அப்போ RS = R1 + R2. சார் அப்படின்னா இங்கேயுமே RS = R1 + R2 எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். அங்கே எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், இங்கே தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆருக்கு பதிலாக L/Kன்னு பார்த்தீங்க, சரிதானா? அப்போ R1க்கு பதிலாக L1/K1A, R2க்கு பதிலாக L2/K2A. சார் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஏன் A1 A2ன்னு எழுத மாட்டீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், சீரீஸ் காம்பினேஷனில் ஏரியா சேமாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, டிஃபராக இருக்கிற மாதிரி இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. அப்படி ஒரு டாப்பிக்கும் நமக்கு கிடையாது. அப்போ L1/K1A ப்ளஸ் L2/K2A. இந்த RSக்கு என்ன சார் பண்ணுவீங்க? RSக்கு எப்படி தெரியுமா எழுதணும்? கேர்ஃபுல்லாக கவனிங்க எல்லாரும். இங்கே பாருங்க, L1 + L2 அப் டு எத்தனை இருக்கோ Ln. இங்கேயுமே L3/K3A ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். நான் நிறைய இருக்கிற மாதிரி போட்டுக்க, அப்புறமா 2 ராடுக்கு வரேன் நான். பை இந்த எல்லா கேக்கு பதிலாக K ஈக்குவலண்ட். எப்படி நீங்கள் R ஈக்குவலண்ட்னு ஒன்று கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி K ஈக்குவலண்ட் A. நிதானமாக இப்போ உன் ஸ்க்ரீனில் இருக்கிறத பொறுமையாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. when n number of rods are connected in series, find the effective resistance-னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, R1 + R2 + R3 up to Rn. find the effective K. effective K யார்? thermal conductivity. ஃபஸ்ட்டு ராடோடது K1, ரெண்டாவது K2, K3, K4, K5. அப்போ எல்லா ராடோட K நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு K ஈக்குவலன்னு சொல்லுங்கப்பான்னு கேட்குறேன். ரைட்டா? சரி, இந்த K ஈக்குவலன் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர்றது? இந்த டெரிவேஷன் கொஞ்சம் பாருங்கள், அப்படியே ஒரே ஸ்டெப்பில் முடிச்சு கொடுத்துறேன். பாரு ஃபஸ்ட்டாக பாரு, எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற டேர்மா அடிச்சு தூக்கி வெளில போட்டுரு. ஏ ஏ ஏ ஏ. உங்களோட தேவை யார் அப்படின்னா K ஈக்குவலண்ட்டு தான் உங்களோட தேவை. அந்த K ஈக்குவலண்ட்டை அப்படியே ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துரு. அப்போ K ஈக்குவலண்ட்டை நான் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே மேலே இருக்கிறது L1 + L2 + L3 அப் டு Ln பை, இங்கே இருக்கிற ஆட்கள் அப்படியே கீழே வந்துடுவாங்க, L/K. L1/K1, L2/K2 அப்படியே போயிடுச்சுன்னா Ln/Kn. நிதானமாக கவனி, இதை தான் நீ தேடி வந்திருக்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு 3 ராட் கொடுக்குறாங்க, L1 + L2 + L3 பை L1/K1, L2/K2, L3/K3. தங்கங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், L/Kவை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அடுத்த டாப்பிக்கில் உன்னை குழப்பறதுக்குன்னே இன்னொருத்தன் வரான். K/Lன்னு ஒரு டாபிக் இருப்பார், ஒரு டாப்பிக்கில் K/Lன்னு வரும். அப்போ நீ தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தெளிவாக உனக்கு புரிய வச்சுட்டேன். சீரீஸ் காம்பினேஷன் K ஈக்குவலன்ட்டு L/K. L/K டினாமினேட்டரில் மேலே L1 + L2 + L3. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, மேலே L1 + L2 + L3 அப்படியே Lலே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. L1/K1, L2/K2 தெரியாமல் திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு ஆன்சர் வரும், அது ஆப்ஷனில் இருக்கும், தப்பாக போயிடும். ரைட்டா? இனிமேல் when n number of rods are connected in series, find the thermal conductivity-ன்னு கேட்டாங்கன்னா L1 + L2 + L3 by L1/K1 + L2/K2 up to L3/K3 இப்படியே போயிடும். ரைட்டா? இந்த சம்மை இன்னும் 2 விதமாக மாற்றுறாங்க. சார், ஒருவேளை எல்லா லென்த்தும் ஈக்குவலாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? அப்போ K ஈக்குவலன் நம்ம எழுதுவோமா? K ஈக்குவலன் 1L 2L 3L NL. அப்போது மேலே N × L. இங்கே எல்லா லென்த்தும் சேமாக இருக்குது. அப்போ எல்லா லென்த்தையும் ஒரு எல்லை காமனத்துக்கு வெளில போட்டு 1/K1 1/K2 எத்தனை இருக்கோ 1/Kn வரைக்கும் இந்த LL போய் சேர்ந்துருச்சு. அப்போ நீங்கள் கொஷினை படிக்கிறீங்க, கொஷினில் லென்த் ஆஃப் த ராட் சேம்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 5 ராட் கொடுத்துருக்காங்க, அப்போ ஆன்சர் 5/1/K1 + 1/K2 + 1/K3 அப்படியே போயிடும். ரைட்டா? அப்போ L சேம்னா K ஈக்குவலண்ட்டுக்கு என்னடா ஃபார்முலா? சரி, N/1/K1 1/K2 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும் சார். இந்த ஃபார்முலாவை எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா படிச்சுக்கோங்க. பெரும்பாலான சம்ஸ் எல்லாம் L சேம்னு தான் வருது, உன்னை யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க.
L1 வேறு, L2 வேறு, L3 வேறுன்னு கொடுத்தாங்க. எல்சிஎம்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்க முடியாது, ரைட்டா? ஸோ எல் சேமாக இருந்தால் n/1/k1 1/k2, ரைட்? இதில் ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறீங்களா? சும்மா சால்வ் பண்ணுங்கள். இது ஒரு ராடு, இந்த ராடோட லென்த்து L, இதோட கண்டக்டிவிட்டி K1. இன்னொரு ராடு, அதே லென்த்து K2. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் தெர்மல் கண்டக்டிவிட்டி. எங்க சும்மா ட்ரை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வரும்னு ட்ரை பண்ணு. நான் சொல்லும் பொழுது ஆன்சர் சொல்ல, முதல்ல சால்வ் பண்ணு. என்ன வரும் சால்வ் பண்ணி பக்கத்தில் நோட்டில் வை. ரைட், நான் மொபைல் மைக் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், பதில் சொல்லுங்கள். யாராவது சொல்ல ட்ரை பண்ணு. அவ்வளோதான், அழகாக சொன்னேன். 2k1k2/k1 + k2. ஒரே நிமிஷம். ரைட், 2k1k2/k1 + k2. 2k1k2/k1 + k2, ரைட்டா? சரி, எப்படி சொன்னீங்க? மொத்தம் ரெண்டு ராடு மட்டும்தான். அப்போ ரெண்டு ராடு அப்படின்னா 2 மேலே k1 k2க்கு அவங்க நம்பர் கொடுக்கல. ஒருவேளை நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அப்போது 2/1/k1 + 1/k2, அதனால் 2/k1 + k2/k1k2. இந்த k1 k2 இங்கே போய் உட்காந்துக்கும் சேர் போட்டு. அதனால் k ஈக்குவலண்ட் 2k1 k2/k1 + k2ன்னு ரொம்ப பிரமாதமாக கற்றுக்கணும். இது அப்படியே கேட்டிருக்காங்க. நாளைக்கு சம் போடும்பொழுது இதையும் நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ ரெண்டு ராடாக இருந்தால் 2k1 k2/k1 + k2, 2k1 k2/k1 + k2 கற்றுக்கிட்டீங்களா? இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அப்படி பாருங்கள். ராடை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் RS = R1 + R2. ரொம்ப முக்கியமான வார்த்தை. சீரீஸ் காம்பினேஷனில் இருந்ததுன்னா ஹீட் கரண்ட் சேம். கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கோப்ப, நல்லா அப்படி நேரம் கொஞ்சம் ஜாலியாக கவனிங்க. இவ்வளோ நேரம் பேசினது ஒரு 90% இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஒரு டாபிக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சீரீஸ் காம்பினேஷனில் கடைசி டாபிக் என்ன சார்? இது ஜங்ஷன் டெம்பரேச்சர். எப்படி ஜங்ஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது? பொறுமையாக கவனி. தெரியலனா டெக்ஸ்ட் பண்ணு. சார் எனக்கு புரியல, எல்லாத்தையும் நம்பர் இருக்குள்ளே சார் புரியல, அகைன் டீச் பண்ணுங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணிடு. இன்னும் தெரில, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசுகிறது கேட்க மாட்டேங்குது. இப்போ அதை செக் பண்ண போனால் நம்ம கிளாஸ் வேஸ்ட்டாக போயிடும். ரெக்கார்டட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி ஏகப்பட்ட ரெக்கார்டட் இந்த டாபிக் வச்சுருக்கேன். அதனால் நல்லா கற்றுக்கிட்டே வா. உனக்கு ஒரு வேளை புரியலன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போட்டு விட்டு பாருங்களேன். ரெண்டு ராடு L1 L2, ஏரியா ஏ, தெர்மல் கண்டக்டிவிட்டி K1 K2, டெம்பரேச்சர் T1 T2. இந்த டெம்பரேச்சர் தான் ஜங்ஷன் டெம்பரேச்சர். என்னால் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கள்ல, ஜங்ஷன் டெம்பரேச்சர்னா ரெண்டு ராடும் சேரக்கூடிய அந்த இடத்துல டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? ஜங்ஷன் டெம்பரேச்சர். T1 ரொம்ப அதிகமாக இருக்கும், T2 ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், கண்டக்ஷன் நடக்கணும்னா உனக்கு நல்லா தெரியும் தானே, தண்ணி மேட்லேருந்து பள்ளத்துக்கு போகும், உண்மை தானே? கரண்ட்டு ஹை வோல்டேஜிலிருந்து லோ வோல்டேஜுக்கு போகும். எதுவாக இருந்தாலும் ஹை ப்ரெஷர்லேருந்து தான் லோ ப்ரெஷருக்கு போகும். அப்போ ஹீட்டு மட்டும் ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு போகும். ஒருவேளை இங்கே T1 ரொம்ப சின்னதாக இருந்துட்டா கண்டக்டிவிட்டி பாசிபிளே கிடையாது, இந்த பக்கம் ரைட் சைட் போகாது. அப்போ ஜங்ஷன் டெம்பரேச்சர் T ஆனது T1 விட கம்மியாகவும் T2 விட பெருசாகவும் இருக்கலாம், சரிதானே? கரெக்டாக, ஏன்னா நடுவில் இருக்குது. அப்போ T1 தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கணும், T2 தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கணும். அப்போ நம்ம தேடி போகிறது ஜங்ஷன் டெம்பரேச்சரை தேடி போகிறோம். எப்போவுமே மறக்காத மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? இங்கே பாருங்கள். சரி, இது ரெண்டு என்னப்பா காம்பினேஷனு? சரி, சீரீஸு. அதனால் என்னடா கற்றுக்கிட்ட? சீரீஸாக இருந்தால் ஹீட் கரண்ட் வந்து சேமுங்க சார். ஹீட் கரண்ட் சேமாக இருந்தால் K A dt/dx, இங்கேயும் K A dt/dx.
முதல்ல ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஹெச் ஃபார்முலா எழுதிக்கிட்டிங்களா? அதுக்கப்புறமா ரைட் சைடு எழுதுகிறேன். K1 ஏ சேம் தான், dt T1 மைனஸ் டி. உங்களால் உணர முடியுதா? T1 மைனஸ் டி பை எப்போவுமே டிஃப்ரென்ஸ் வேணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு எல்லா இடத்துலையும் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் வரும். ஆனால் இங்கே ஹை டெம்பரேச்சர் மைனஸ் லோ டெம்பரேச்சர், ஹையிலிருந்து தான் லோக்கு போகுது, அதனால் T1 மைனஸ் டி பை அதோட லென்த் L1. இந்த ஈக்குவேஷனை தான் இப்படி உடைச்சிருக்கேன். ரெண்டாவது K2A T மைனஸ் T2. ஏன் சார் டீயை ஃப்ரண்ட்டில் போட்டிங்க? T2 சின்னது, T தான் பெருசு. ஹை மைனஸ் லோ, T மைனஸ் T2 பை L2. கரெக்டாக ஏரியாவை முடிச்சு விட்ருங்க, போய் சேரட்டும். அப்போ K1 T1 மைனஸ் T பை L1, K2 T மைனஸ் T2 பை L2 எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிடுங்க. அப்போ K1 T1 by L1 minus K1 T by L1 equal to K2 T by L2 K2 T2 by L2. இது அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இது அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த டேர்ம் இங்கேயும் இந்த டேர்ம் இங்கேயும் நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. K1 T1 by L1 plus K2 T2 by L2 equal to K1 T by L1 plus K2 T by L2. சரிதானா? நம்மளோட தேடல் இந்த T1 T2 அதை ஒரு பக்கமாக மாற்றிருக்கேன், இந்த T எல்லாம் ஒரு பக்கமாக மாற்றிருக்கேன். ரைட்டா? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். நீங்கள் ஏன் வந்த? சரி போ, நல்லா இருக்கு போ. சரி ரொம்ப நன்றி, கிளம்பு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சரி சரி தேங்க்ஸ் போ. ரைட் பா. ஸோ K1 T1 by L1 plus K2 T2 by L2 K1 by L1 into T K2 by L2 into T. சார் நம்ம யாரை தேடி போகிறோம்? டீயை தேடி போயிட்டுருக்கோம், ஜங்ஷன் டெம்பரேச்சரை தேடி போயிட்டுருக்கோம். அது ரைட் சைடில் இருக்கு பாரு. அப்போது இது எப்படி எழுதலாம்? K1 by L1 into T1. சரிதானே? இப்போ இந்த இடம் K2 by L2 into T2. இங்கே இருக்கிற டீயை மட்டும் காமனாக வெளியில் எடுத்துருங்க. மற்ற இந்த K1 by L1 plus K2 by L2வை டினாமினேட்டரில் அனுப்பி விட்ருங்க, இந்த பக்கம் அனுப்பி விட்ருங்க. K1 by L1 plus K2 by L2 equal to junction temperature. பயப்படாத, இவ்வளோ பெரிய சம் கேட்க மாட்டாங்க. இதில் ஒரு ஈக்குவல்னு கொடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் தான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க. நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? L1 by K1 ஞாபகம் வச்சுங்கடான்னு சொன்னேன். சீரீஸ் காம்பினேஷனில் இருக்கும் பொழுது K ஈக்குவலண்ட்டுக்கு டினாமினேட்டர் வேல்யூ L by K ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஜங்ஷன் டெம்பரேச்சருக்கு K by L, K by L. கரெக்டாக? இங்கே எப்படி இருக்கோ அப்படியே கீழே எழுதிடுங்க, K by L, K by L. இந்த ரெண்டுத்தையும் குழப்பிக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறது உன்னோட திறமை. நான் எங்கே நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ப்ராப்ளம் சால்விங் வரும்போது தப்பு இல்லை பே, ஏன்னா உன் மண்டைக்குள்ளார அவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கும். L by Kவா K by L. இந்த தடுமாற்றம் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்தே தீரும். அப்போ இது வரக்கூடாது அப்படின்னா நம்ம படிக்கும் பொழுதே ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சீரீஸ் காம்பினேஷன் K ஈக்குவலண்ட்டு கீழே L by K வரும். ஜங்ஷன் டெம்பரேச்சர் அப்படியே மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும், K by L, K by L. ஏன்னா நீங்கள் அங்கே டெரிவேஷன் போட்டு பார்த்து சம் போட போகிறது கிடையாது. தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? இனிமேல் தான் நமக்கு வேலை இருக்குது, பார்த்துட்டே வாங்க. ஜங்ஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிங்க பேன்னு 2 ராடு கொடுத்தாங்கன்னா இந்த இடம். இதே 3 ராடாக இருந்தால் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் போட்டுக்கோ, K3 by L3 into T3. இங்கேயும் K3 by L3 கீழேயும். ஒருவேளை L1 equal to L2 equal to Ln equal to L இருந்தால், எல்லாமே சேமாக இருந்தால், எல்லா லென்த்தும் சேமாக இருந்தால் என்னங்க சார் ஆகும்? இங்கே ஒரு L, இங்கே ஒரு L, காமனாக தூக்கி வெளில போடு. இங்கே ஒரு L, இங்கே ஒரு L, காமனாக தூக்கி வெளில போடு. ரெண்டுத்தையும் அடித்து காலி பண்ணிடு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னங்க சார்? ரிமைனிங் ஜங்ஷன் டெம்பரேச்சர் மேலே K1 T1, இந்த இடம் K2 T2 பை டினாமினேட்டரில் K1 + K2. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இதிலலாம் நிறைய சம் கேட்டிருக்காங்க பை இதுக்கு முன்னாடி. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபஸ்ட் ராடோடது K1, செகண்ட் ராடோடது K2.
ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் T1, இந்த செகண்ட் ராடோட எண்டிங் டெம்பரேச்சர் T2, மிடில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், அந்த ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், தட் இஸ் ஜங்ஷன் டெம்பரேச்சர் T. இப்போ ஜங்ஷன் டெம்பரேச்சர் T வேணும்னா K1 T1 + K2 T2 / K1 + K2. உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒருவேளை ரெண்டு ராடோட லென்த்தும் சேமு, ரெண்டு ராடோட தெர்மல் கண்டக்டிவிட்டியும் சேமாக இருந்தால் இந்த ஃபார்முலா எப்படிபா மாறும்னு கேட்டால் அசால்ட்டு சார், T1 + T2/2 அவ்வளோதானே. கே 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 + கே 2K, கேவையும் காலி பண்ணிடு, 2Kவா. அப்போ T1 + T2/2ன்னு பிரமாதமாக கற்றுக்கணும், ரைட்டா. ஸோ ஒரு சின்ன கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஜங்ஷன் டெம்பரேச்சருக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது K1/L1 × T1 + K2/L2 × T2 K1/L1 + K2/L2. எப்போவுமே இந்த ஃபார்முலா மனசில் இருக்கணும். ஒருவேளை L1 L2 எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி தான் ஆகணும். பட் நீட் ஃபிசிக்ஸ் அவ்வளோ டீப்பாக நம்ம கற்றுக்கிறது நல்லது. கேட்டாங்கன்னா எழுதலாம், கேட்கலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டது தப்பு இல்லை. ஒருவேளை எல்லா லென்த்தும் சேமாக இருந்தால், லென்த் எல்லாம் சேமாக இருந்தால் T = K1 T1 + K2 T2 / K1 + K2. ஒருவேளை Lலும் Kவும் ரெண்டுமே சேமாக இருந்தால், ரெண்டு பேரும் சேமாக இருந்தால் ஜங்ஷன் டெம்பரேச்சர் T1 + T2/2. எதன் அடிப்படையில் சம் கொடுக்குறாங்கன்னு பாரு, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பாரு. தேர்டாக இருந்தால் ரொம்ப ஜாலி, செகண்டாக இருந்தால் கொஞ்சோண்டு ஜாலி, ஃபஸ்ட்டாக இருந்தால் சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கஷ்டம் கிடையாதுப்பா, உன் டைம் எடுத்துக்கோன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 50 + 70 120/2 போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. மேலே ஒரு K தான் எக்ஸ்ட்ரா, அதுவும் கூட பிரச்சனை இல்லை. பட் இங்கே வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போனோம்ல, அதுக்காக சொல்கிறேன், ரைட்டா. ஸோ இதோட சீரிஸ் காம்பினேஷன் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்படியே ஒரே நிமிஷம் மேலேருந்து பாருங்கள். பேரலல் போகிறதுக்கு முன்னாடி இவனை ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. பாருங்க, தெர்மல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா L/KA, சீரிஸ் காம்பினேஷன் ஹீட் கரண்ட் சேமு, H1 = H2 = H3. இதில் ஒரு சம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா K ஈக்குவலண்ட்டுக்கான ஃபார்முலா L1 + L2 + L3 up to Ln / L/K L/K L/K. ஞாபகம் வச்சுக்கோ, தெரியாமல் K/L போட்டுறாத. அதே மாதிரி எல்லா லென்த்தும் சேமாக இருந்தால் N/1/K1 + 1/K2 up to 1/Kn, ரைட்டா. ரெண்டு ராடாக இருந்தால் 2K1 K2 / K1 + K2. ஜங்ஷன் டெம்பரேச்சரை தேடி போயிட்டுருக்கோம். T எனக்கு வேணும். அப்போ T வேணும்னா இது உனக்கு புரியணுன்றதுக்காக தான் டெரிவேஷன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நேராக T = K1/L1 × T1 + K2/L2 × T2 / K1/L1 + K2/L2. எல்லாம் சேமாக இருந்தால் K1 T1 + K2 T2 / K1 + K2. ஒருவேளை Lலும் Kவும் சேமாக இருந்தால் T1 + T2/2, ரைட்டா. சூப்பராக கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, ஒரே நிமிஷம். நான் உங்களை தான் பார்த்துட்ருக்கேன். யாருக்காவது டவுட் இருந்தால் மைக் ஆன் பண்ண பார்க்கும். டவுட் இல்லைன்னா விட்டுரு, மைக் ஆன் பண்ண தேவையில்ல. யாருக்காவது டவுட்டு திருப்பி ஏதாவது கேட்குறோன்னு நீ ஆன் பண்ணு, நான் இந்த மைக் ஆன் பண்ணி உங்களை ரிசீவ் பண்ணுறேன். இல்லைன்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுரு. ரைட் பே. ஸோ யாருமே ஆன் பண்ணலை, அப்போ புரிஞ்சிருச்சு நான் நம்புகிறேன். தெரியலனாலும் லாஸ்ட்டாக கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு போ, வெயிட் பண்ணி கேட்டுக்கிட்டு போ. ஒரு வேளை எங்கேயாவது டவுட் இருக்குது, இன்னொரு டைம் கேட்கணும் அப்படின்னா, ரைட். அடுத்து பேரலல் போய்டுமா? தோபா கொஞ்சம் நேரம் பேரலல் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் இந்த லெசன் 90% ஆஃப் லெசன் நெருங்கிட்டோம். நாளைக்கு ரேடியேஷன் மட்டும் பேசிட்டோம்னா யூனிட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். செம்ம கடகடன்னு போட்டு தள்ளிட்டு கேடிஜி போயிட்டே இருக்கலாம் நம்ம மட்டும். அடுத்தது ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. Rods are connected in parallel. உனக்கு நல்லா தெரியும், நீ மூளையில் எழுதி வச்சிருக்க வேண்டியது, மூளைன்னா உன்னோட பிரெயின் சொல்கிறேன், ஹீட் கரண்ட் சேம் அப்படி சும்மா சொல்லிக்கிட்டே இரு. ஹீட் கரண்ட் சேம் சீரீஸில் இருந்தால் ஹீட் கரண்ட் சேம் அவ்வளோதான். ஹெச் சேம் முடிஞ்சிச்சா? அதுவே பேரலில் இருந்தால் என்னங்க சார் சேமு? இது ஃபஸ்ட் ராடு, செகண்ட் ராட், தேர்ட் ராட். when n number of rods are connected in parallel, அப்போ எல்லா ராடையும் பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். n number of rods உனக்கு புரியறதுக்காக நான் 3 ராடு மட்டும் போட்டிருக்கேன்.
இந்த பக்கம் ஃபுல்லாக டெம்பரேச்சர் T1, இந்த பக்கம் ஃபுல்லாக டெம்பரேச்சர் T2, எல்லாத்தோட லென்த்து எல். இந்நேரம் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, சார் சீரீஸ் காம்பினேஷன்னா ஏரியா சேம்னு காட்டணும், பேரலல் காம்பினேஷன்னா லென்த்து சேம்னு காமிக்கணுமா? ஆமாண்டா. அப்போ ஏரியாவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களா? ஆமாம்பா. ஃபஸ்ட் ஆர்டோடது A1, ரெண்டாவதோடது A2, மூணாவதோடது A3. கற்றுக்கிட்டிங்களா? அப்போ இந்த இடத்துல ஹீட் கரண்ட் சேமாக இருக்குமா? சத்தியமாக சேமாக இருக்காது. வேறு என்ன தாங்க சார் சேமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ராடோட இனிஷியலும் T1 தான், ஃபைனல் T2, லென்த்து எல் தான். செகண்ட் ராடோடதும் T1 மைனஸ் T2/L தான், தேர்ட் ராடோடதும் T1 மைனஸ் T2/L தான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நீங்கள் நேரம் யோசிச்சிருப்பீங்க. சாரி, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அப்படின்னா dt/dx சேம்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், பாரு இங்கேயும் dt அதே தானே, எல்லா இடத்துலையும் அதே தானே இருக்குது. அப்போ dt/dx அப்படின்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு பேர் கிரேடியன்ட்னு சொல்லணும். இப்போ dt/dx சேமாக இருக்குது, dt/dx சேமாக இருக்குது. ரைட்டா? ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இப்போது பேரலல் காம்பினேஷன். பேரலல்னா ரெசிஸ்டார்ஸ் எல்லாமே பேரலில் கனெக்ட் ஆகியிருந்தா என்ன ஃபார்முலா? 1/R ஈக்குவலண்ட் இல்லை RP ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்குமா? எப்படி நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் படிக்கணும். அங்கேயும் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 தான். பேரலல்னா 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 தான். ஆருக்கு பதிலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சிங்க L/KA. உனக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். எல் சேமு, ஏ டிஃபரு. ரைட்டா? அப்போ இந்த ஈக்குவேஷன் நாங்கள் எப்படி சார் எழுதுறது? 1/R ஈக்குவலண்ட். கொஞ்சம் நிதானமாக கவனி. முதல்ல ஒரு டைம் எழுதுகிறேன், அப்புறம் ரெண்டாவது ஒரு டைம் எழுதுகிறேன். ஃபார்முலா எழுதுங்க. 1/R ஈக்குவலண்ட் எனக்கு வேணும், அதனால் 1/R1 ப்ளஸ் 1/R2. R ஈக்குவலண்ட்டுக்கு பதிலாக 1/L/K ஈக்குவலண்ட் A1 ப்ளஸ் A2 அண்ட் ஸோ ஆன் AN. பயப்படாது, நான் சொல்லித்தரேன். R1க்கு பதிலாக L/KA, L சேமு, K1 A1 ப்ளஸ் 1/L/K2 A2. என்ன சார் பண்ணியிருக்கீங்க? R1க்கு பதிலாக L/K1 A1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேனா? R2க்கு பதிலாக L/K2 A2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? இந்த R ஈக்குவலண்ட்டு L மேலே அப்படியே தான் இருக்கும், ஏன்னா லென்த் எல்லாத்துக்கும் சேமு. கேக்கு பதிலாக K ஈக்குவலண்ட்டு. எல்லாமே ஈக்குவலண்ட்டு தானே, எல்லா ஏரியாவும் தானே சேர்த்துக்கணும். அப்போ A1 ப்ளஸ் A2 அப் டு AN. கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது என்ன சார் நடக்க போகுது? பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எல்லா எல்லையும் நம்ம காலி பண்ணிடலாம். ஸோ எல்லா எல்லையும் காலி பண்ணிட்டா இவன் அப்படியே மேலே போய் உட்காந்துப்பானா? அதனால் பாப்பா சாரிப்பா. ஸோ K ஈக்குவலண்ட் A1 ப்ளஸ் A2 அண்ட் ஸோ ஆன் AN. இங்கே K1 A1 ப்ளஸ் K2 A2 அப்படியே மேலே கொண்டு போயிட்டுமா? ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு தானே. நம்மளோட தேடல் யாரை பொறுத்தது? K ஈக்குவலண்ட்டை பொறுத்தது. அப்போ K ஈக்குவலண்ட்டை தேடி போயிட்டுருக்கீங்க. அப்போ K ஈக்குவலண்ட் வேணும்னா K1 A1 இங்கேருந்து K2 A2 பை A1 ப்ளஸ் A2. நிறைய இருந்தால் அப்படியே AN வரைக்கும் போயிடும். 2 பேர் இருந்தால் K1 A1 ப்ளஸ் K2 A2 பை A1 ப்ளஸ் A2. அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. அங்கே K ஈக்குவலண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, இங்கே K ஈக்குவலண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? சீரீஸ் காம்பினேஷனில் K ஈக்குவலண்ட்டு L1 ப்ளஸ் L2 அப் டு LN பை L1/K1 ப்ளஸ் L2/K2 ப்ளஸ் L3/K3 போயிட்டுருக்கும். அதே பேரலாக இருந்தால் K ஈக்குவலண்ட். இப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், கொஷினை படிக்கும் பொழுது when 3 rods are connected in series find the K equivalent, or when 3 rods are connected in parallel find the K equivalent. அப்போ ஃபார்முலாவை மாற்றணும். பேரலாக இருந்தால் A உள்ளே வரணும்,
சீரீஸாக இருந்தால் எல் உள்ளே வரணும். ரைட்டா? ஸோ எழுதி திரும்ப பார்த்துட்டு பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், when 2 rods, ரெண்டே ராட் மட்டும், அப்போ k ஈக்குவலன் k1a1 ப்ளஸ் k2a2 பை a1 ப்ளஸ் a2, அவ்வளோதான். a1 ப்ளஸ் a2. ரைட்டா? தெரியாமல் k1 ப்ளஸ் k2ன்னு போட்டுறாது. நானுமே இந்த ப்ராக்டிஸ் அப்போல்லாம் தப்பு பண்ணும்பொழுது k1a1 ப்ளஸ் k2a2 பை k1 ப்ளஸ் k2ன்னு தப்பாக போட்டுருவேன். ஞாபகம் இருக்காது, பட் நம்ம டெரைவ் பண்ணி போடல, அப்படியே மெமரி உள்ளே வச்சு தான் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரோம். அதில் கேவாக மாறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய. ரைட்டா? ஸோ k1a1 ப்ளஸ் k2a2 பை a1 ப்ளஸ் a2, இது k ஈக்குவலன்ட்டு. இதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, ஒருவேளை எல்லா ஏரியாவும் சேமாக இருந்தால் நமக்கு ரொம்ப ஜாலி. k ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு k1 ப்ளஸ் k2 பை 2. ஒத்துக்கிறீங்களா? k1 ப்ளஸ் k2 பை 2. 2 பேர் இருந்தால் மட்டும்தான். நிறைய பேர் இருந்தால் k1 ப்ளஸ் k2 ப்ளஸ் k3 அப் டு kn பை n. ரைட்டா? ஸோ இதோட ராட்ஸ் ஆர் கனெக்டடுன்னு பேரலல் முடியுது. இதில் ஜங்ஷன் டெம்பரேச்சர்லாம் கிடையாது. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், இதில் இந்த பக்கம் ஒரு எண்டு, இந்த பக்கம் ஒரு எண்டு, அவ்வளோதான். நடுவில் இந்த ஜங்ஷன் அப்படிலாம் கிடையாது. சீரீஸ் காம்பினேஷனில் தான் ஜங்ஷன் டெம்பரேச்சர்னு வரும். ரைட்டா? ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், இன்ட்ரோவே கொடுக்காம டாபிக் உள்ளார வந்துட்டேன். என்ன சார் சொல்கிறீங்க? நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இன்னும் பெண்டிங் இருக்கிறது கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இது 3 டாபிக் லாஸ்ட் லைனில் தான் இருந்து. இன்றைக்கி கிளாஸுக்கு முன்னாடி, இன்றைக்கி கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த 3 டாபிக் தான் பெண்டிங் இருந்தது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். நான் இதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. கண்டக்ஷன்னா என்னன்னு நான் சொல்லலை, கன்வெக்ஷன் ரேடியேஷன் பற்றியும் நான் பேசலை. டைரெக்டாக நான் கண்டக்டிவிட்டிக்கு வந்துட்டேன். ரைட்டா? இன்றைக்கி நான் கண்டக்ஷன் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். கன்வெக்ஷன் ரேடியேஷன் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிடுறேன். நாளைக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் கிளாஸ் முடிஞ்சிடும். அதாவது டாபிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். தென் அப்புறம் சம்முள்ளார போயிடலாம். வாட் இஸ் கண்டக்ஷன்? இங்கே பாருங்களேன், ஒரு ராடு இருக்கா, அந்த ராடை நீங்கள் சூப்பராக ஹீட் பண்ணுறீங்களா? இங்கே எல்லா பார்ட்டிகல்ஸும் அங்கங்கே ரேண்டமாக சுற்றிட்டு இருப்பாங்க. எல்லா பார்ட்டிகல்ஸும் இருப்பாங்க. இங்கே தான் உன் கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? இப்போ நல்லா ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் நல்லா ஹீட் ஆகும். ஹீட் ஆனதும் தன்னோட எனர்ஜியை பக்கத்து பார்ட்டிகளுக்கு கொடுத்துரும். அது ஹீட் ஆனதும் தன்னோட எனர்ஜியை பக்கத்து பார்ட்டிகளுக்கு கொடுத்துரும். தன்னோட எனர்ஜி ஆக்சுவலாக இப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, என்ன பாரு எல்லாரும், எனர்ஜி மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பார்ட்டிக்கல் நகரலை. கரெக்டாக? அப்போ கண்டக்ஷன்னா என்னடா அர்த்தம்னா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ட் வித்தவுட் மூவிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே கன்வெக்ஷன்னா, நம்ம வீட்டில் சுடு தண்ணி போடுவோம்ல, சுடு தண்ணி போடும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா ஹீட் பண்ணுறீங்க, பாட்டமில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் ஹீட் ஆகி முதல்ல டாப் சர்ஃபேஸ் வந்துடும். டாப் சர்ஃபேஸில் இருக்கிற மாலிகுல் பாட்டம் போயிட்டு மறுபடியும் ஹீட் ஆகி மறுபடியும் மேலே வந்துடும். நீ வேணால் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம், இப்போ தான் ஸ்டவ் பற்ற வைக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்களேன், டாப் மட்டும் நல்ல ஹீட்டாக இருக்கும். இன்னும் டெப்த்தாக உங்களோட ஹேண்ட் இன்சர்ட் ஆச்சு உள்ளே போச்சு அப்படின்னா, இந்த இடம் ஹீட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, இந்த இடம் சில்லுன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஏன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் ஹீட் ஆகி அதோட வெயிட் லைட் ஆகிடும். அதனால் டக்குன்னு எங்கே வந்துடும்? சர்ஃபேஸ்க்கு வந்துடும். அப்போ பார்ட்டிக்கலே நகர்ந்தா கன்வெக்ஷன், வித் மூவிங் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிக்கல் கன்வெக்ஷன், வித்தவுட் மூவிங் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிக்கல் கண்டக்ஷன். எனக்கு பார்ட்டிக்கலும் வேணாம், மீடியமும் வேணாம், நான் நேராக வந்துடுறேன்னு சொல்லிட்டு சன்லைட்லேருந்து நேராக நம்ம வீட்டுக்கு வர்றது ரேடியேஷன். ரைட்டா? So what is conduction? Energy transferred without moving of actual particle. What is convection? Energy transferred with moving of actual particle. இங்கே கேரியர் யார் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் தான். Radiation, there is no require any material medium energy transferred. Electromagnetic radiation உனக்கு நல்லா தெரியும். ரைட்டா? ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு, மொபைல் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். எனக்கு மீடியமே வேண்டாம், யாரோட உதவியும் எனக்கு வேண்டாம், நான் மாட்டும் எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன், அது மாட்டும் யூனிவர்ஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும் ரேடியேஷன். ரைட்டா? அப்போது நான் கண்டக்ஷனுக்கு இந்த இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் நான் எங்கே போயிருக்கணும், தெர்மல் கண்டக்டிவிட்டியில் போயிருக்கணும்.
நான் ஞாபகமே இல்லாத டேரெக்டாக தெர்மல் கண்டக்டிவிட்டிலாம் போயிட்டேன் ரைட்டா. இப்போ ஒரு சின்ன ரிவிஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி K H equal to dq by dt. H இனிமேல் நீங்கள் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்னு தான் படிக்கணும். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் இஸ் directly proportional to area, directly proportional to temperature gradient, equal to some constant. அதுதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி K. யூனிட் ஆஃப் K வாட் மீட்டர் பர் -1 கெல்வின் பர் -1. டைமென்ஷன் ஃபார்முலா ml t பர் -3 K பர் -1. ஸ்டெடி ஸ்டேட்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் எல்லா ஜங்ஷன்லேயும் டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்டெடி ஸ்டேட்டு. நீங்கள் அதை பெருசாக கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னா R equal to L by KA. K வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி, R தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ரைட்டா. இந்த ஊரில் கேனா அந்த ஊரில் சிக்மா, அங்கே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இங்கே தெர்மல் கண்டக்டிவிட்டி. ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ்னா ஹீட் கரண்ட் எல்லாம் சேமு, H1 equal to H2 equal to H3 ரைட்டா. ஹீட் கரண்ட் சேமாக இருந்ததுன்னா K ஈக்குவலண்ட் எனக்கு வேணும். L1 by K1 ப்ளஸ் L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் L3 அப் டு Ln பை L1 by K1 ப்ளஸ் L2 by K2 அப் டு Ln by Kn. இது ஆக்சுவல் ஃபார்முலா. இதில் எல்லா எல்லும் சேமாக இருந்தால் n by 1 by K1 ப்ளஸ் 1 by K2 அப் டு 1 by Kn. ரெண்டு ராடாக இருந்தால் 2K1 K2 by K1 ப்ளஸ் K2. ஜங்ஷன் டெம்பரேச்சரை தேடி போகிறீங்க. ரெண்டு ராடை ஒன்றா கனெக்ட் பண்ணும்பொழுது கரெக்டாக கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல டெம்பரேச்சர் ஜங்ஷன் டெம்பரேச்சர். ஹீட் கரண்ட் சேம்னு ஆரம்பிக்கிறீங்க, அங்கேருந்து ஜங்ஷன் டெம்பரேச்சரை தேடி போகிறீங்க. K1 by L1 into T1, K2 by L2 into T2 by K1 by L1 ப்ளஸ் K2 by L2. Kவை மறந்துடாத மேலே. எல்லா லென்த்தும் சேமாக இருந்தால் K1 T1 ப்ளஸ் K2 T2 by K1 ப்ளஸ் K2. Kவும் சேமாக இருந்தால் T1 ப்ளஸ் T2 by 2 ரைட்டா. ஒருவேளை ராட்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல்னா யாருங்க சார் சேமு? dt by dx சேமு, அதாவது டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சேமு. இங்கேருந்து K ஈக்குவலண்ட்டு தேடி போனீங்கன்னா K1A1 ப்ளஸ் K2A2. மறந்துடாத, தெரியாமல் கூட கீழே K1 ப்ளஸ் K2 போட்டுறாத, A1 ப்ளஸ் A2. ஏ எல்லாம் சேமாக இருந்தால் K1 ப்ளஸ் K2 by 2ன்னு கற்றுக்கிட்டீங்க. வாட் இஸ் கண்டக்ஷன்னு கேட்கும்பொழுது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ட், heat energy transfer from one point to another without moving of actual particle. What is convection? With moving of actual particle energy transfer. Without any material medium energy transfers யாரால? ரேடியேஷன் ரைட்டா. ஸோ இதோட கண்டக்டிவிட்டி ஃபுல்லாக முடிஞ்சுது. கன்வெக்ஷனில் வேறு ஒன்றுமே கிடையாது. ரேடியேஷனில் ரெண்டு லா படிக்கணும். ஸ்டீஃபன்ஸ் லா, வெயின்ஸ் லா. ஒரு 15 நிமிஷம் நாளைக்கு முடிச்சதும் ஆலன் மாடலில் இருக்கிற இந்த ரிலேட்டடில் இருக்கிற எல்லா சமம் நாளைக்கு கிளாஸில் சூப்பராக சால்வ் பண்ணுறோம். நாளை மறுநாள் கேடிஜி போகிறோம் ரைட்டா. இதுக்கு நடுவில் ஒரு டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கேட்டுக்க வேண்டியது தான். ஒரே நிமிஷம்.